நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்களே, அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை வேறு லெவலில் ஒரு பக்கம் முடிக்கணும். அனாதை இல்லம் கட்டி நிறைய பேருக்கு வாழ்வாதாரம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரேவதி ஆசைப்பட்ட மாதிரி கௌதமும் ரேவதி ஒரே தவளை இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்தில் கனவு கண்டாங்க. கனவுகள் எல்லாமே ஒரு பக்கம் கனவாகி போயிருமோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது. நம்ம அப்துல் கலாமே சொல்லியிருக்காரு, கனவு காலங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா வருங்காலத்தை பற்றி நம்ம கனவு கண்டாதான் இரவில் தூங்கூடாமல் எது நம்மளை கனவு வைக்குதோ அது வருங்காலமாக உருவாகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம இலக்கியாவும் கனவு கண்டாங்க. அப்படிப்பட்ட இலக்கியாவோட கனவை அப்படியே சும்மா அடி மட்டத்தோட தோண்டி புதைக்கிறதுக்கு வந்திருக்கா நம்ம எஸ்எஸ்கே. இப்போ என்ன பண்ண போகிறாங்க? எத்தனை பேர் வந்தாலும் சரிடா, என் குறிக்கோளில் நான் எப்போவுமே வெற்றி பெற எத்தனை தடைகள் வந்தாலும் எல்லாத்தையும் நான் தாண்டிட்டு ஒரு பக்கம் என் வெற்றியை அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் பேர். கொஞ்சம் அடி வாங்கினாவே ஐயோ என்னால் முடியலடா சாமி, இதுக்கு மேலே அடி வாங்கி என்னால் தாங்க முடியாது, இதுக்கு மேலே என்னால் டயர்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் பாதியிலே விளங்கிடுவாங்க. அந்த அடி வாங்கியும் ஒரு பக்கம் ஜெயிக்கவும் முடியாமல் கஷ்டத்துலேயும் இருக்காங்க பாருங்கள். லாஸ்ட் இயர் நம்மளுக்கு வெற்றியே இல்லையான்னு சொல்லிட்டு பல முறை ஒரு பக்கம் தோல்வி கண்டாலும் சரி பரவாயில்ல, இன்னொரு டைம் ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி திடீர்னு ஒரு டைம் அந்த லக்கில் ஜெயிக்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு தான் மற்ற எல்லாத்தோட அதை லக்குன்னு சொல்ல முடியாது, அது ஒரு கடின உழைப்புன்னு வேணால் சொல்லாங்க. அப்படிப்பட்ட உழைப்பில் ஜெயிக்கிறவங்க வாழ்க்கையில் யார் யாருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வருதோ எல்லாருக்கும் ஒரு பக்கம் உதவுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம இலக்கியா கௌதமுக்கு உதவுறதுக்கு ஒருத்தர் முன் வந்தார். அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ சொத்தை விற்க மாட்டேன்னு சொல்லிட்டு தரவிடாமல் பண்ணாங்கல்ல, அவங்களோட தம்பிங்க. அவங்களோட தம்பி சொத்து அவர் சைன் போட்டால் இப்போ எல்லாமே ஓகே ஆயிரும். ஏன்னா அவர் பேரில் தான் இருக்குது. இப்போ இவங்க ஜாமீனி தான் இருக்காங்க. அப்படிப்பட்டதை அவர் பாட்டுக்கு அசால்ட்டாக பண்ணிட்டு போயினே தர்றாரு. இந்த விஷயம் நம்ம எஸ்எஸ்கேவுக்கு தெரியவே காணுங்க. ஒரு பக்கம் முட்டையை அடக்காக்கிற மாதிரி அடக்காத்துன்னு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் எஸ்எஸ்கே. திடீர்னு எல்லாமே ஒரு பக்கம் வெற்றிகரமாக முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வராரு நம்ம இலக்கியாவும் மறுபக்கம் கௌதமா. இதை பார்த்து நம்ம எஸ்எஸ்கே டே என்னடா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு சிரிச்சுக்கிட்டு வர, நீ அழுணும் கௌதம், நீ அழுணும், அதை பார்த்து நான் ரசிக்கணும், அழு கௌதம் அழு, கமான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டே எஸ்எஸ்கே, அழ வேண்டியது நான் இல்லைறா, நீ தான்டா டுபுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னடா என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஆமாண்டா, நீ என்ன நினச்சோ அது எல்லாமே தவிடுபடியாக்கிட்டு எல்லாத்துலேயும் ஒரு பக்கம் வெற்றி கொடி நான் ஒரு பக்கம் நீட்டிட்டேன்டா. இதுக்கு மேலே வாழ்க்கையில் எனக்கு மட்டும்தான் வெற்றி, உன்னால் ஒரு பிடுங்க முடியாது. நீ ஆசைப்பட்ட மாதிரி என் இலக்கிய ஆசைப்பட்ட மாதிரி அனாதே இருக்கிறவங்க எல்லாரையும் தத்தெடுத்து என்னோட அம்மா அப்பாவை நான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற தட்டின்னு ஒரு பக்கம் பெருமையாக சொல்கிறாரு நம்ம கௌதம். இதை கேட்டு எஸ்எஸ்கேவுக்கு அப்படியே கொள்ள வெறியாகுது. எப்படி இது கெல்ட்டு பையில கிளவி இங்கே தான் இருக்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேரையும், அப்போ எப்படி இந்த சொத்து இதெல்லாம் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்டா, நீ இந்த மாதிரி பண்ணுவேன் எல்லாமேன்னு சொல்லிட்டு. அதனால தான் ஜாமீனியை உங்ககிட்ட கொடுத்துட்டு ஒரிஜினலாக நாங்கள் வச்சுக்கணும், அவங்க மூலிமா இப்போ எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக சீனாக நிற்கிறாங்க. இதை பார்த்து நம்ம அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எஸ்எஸ்கே நிற்க, இதை ஃபோன் பண்ணி பைரவி கிட்ட சொன்னால் பைரவிக்கு ஆடி துப்புறா. எஸ்எஸ்கே நீ ஒரு ஆள் மயிருன்னு சொல்லிட்டு உன்னை மதிச்சு ஒரு வேலை சொன்னால் உருப்படியாக செஞ்சாடா, எப்போ பார்த்தாலும் சொதப்பில் தான், நீயும் அந்த அஞ்சலியும் ஒன்று தான், தண்ட கர்மாந்துறாங்க அப்பா போல வேறு சொல்லி அது அசிங்கமாக இல்லை அப்படி சொல்லிட்டு ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சு. அது பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குடாப்பா. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.